இன்றைக்கி எங்கள் பாப்பாவுக்கு பர்த்டே பாருங்கள். பாப்பாவுக்கு இன்றைக்கி பிறந்த நாள். எல்லோரும் வாழ்த்துங்க. ஓகே, எல்லோரும் தயவுசெய்து வாழ்த்துங்க. சித்தி அவங்கள்ட்ட பாட்டி வீட்டில் ஆசீர்வாதம் வாங்கியாச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு பிறந்த நாளப்போ இந்த மாதிரி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் கும்பிட வைங்க, சாமி கும்பிட வைங்க. முதல்ல பெரியவங்க காலில் உழுக வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட வைங்க. ரொம்ப ரொம்ப அது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் படிக்கிற எல்லா குழந்தைக்கும் சாக்லேட் கொடுத்து விட்டாச்சு, பாப்பா கொடுத்தாச்சு. பாருங்கள், நம்ம இப்போ வாங்க கேக் வெட்ட ஆரம்பிக்கும். மாமா பையனோட ஒய்ஃப் பாருங்கலாம் வந்து குழந்தை பாருங்க. அவங்க மாமா பையனோட குழந்தை பேர் என்ன வருது? மௌனிஷா. பாருங்க. ஹாய் மௌனிஷா, இங்கே பாரு. வீடியோ பாருங்க. ஹாய் சொல்லு. டான்ஸ் ஆடு. வாட்சி 6:30 மணி ஆகி போச்சு. தெரியும் 2 மணிக்கு 6 மணி வெடிக்கலாம். அடி வருது. நீ வாங்கி அம்மா அப்பா கூட்டிட்டு அவங்க போட்டு ஊட்டி விட்டான். ஆமா ஒண்ணுல வித்யா இருக்கு. அச்சாமி டிடி மக்கத்திடி அம்மா கண்ணு உம்மா கத்திடி யார் ஏ ஆட்ட போறே யாருக்குறீங்க? மணமணக்கும் சிக்கன் பிரியாணி. ஆஹா, அல்டிமேட். வாங்க சாப்பிடலாம். பாப்பாக்காக நீ செஞ்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பா தூங்கிட்டா. அப்படி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, இன்றைக்கி எங்கள் பாப்பாவுக்கு பர்த்டே பாருங்கள். பாப்பாவுக்கு இன்றைக்கி பிறந்த நாள். எல்லோரும் வாழ்த்துங்க. ஓகே, எல்லோரும் தயவுசெய்து வாழ்த்துங்க. எங்கள் பாப்பா வந்து இப்போ வந்து எல்லாத்துக்கும் போய் மிட்டாய் கொடுத்துட்டு பாட்டிகிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. சாயந்தரம் வந்து கேக் வெட்டுவோம். அப்படி பாருங்கள். பாப்பா சாட்டது ஸ்கூலுக்கு போறியா? ஓகே வாங்க. இப்போ பாப்பாவை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே ஆசீர்வாதம் எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே ஸ்கூலில் கொண்டு விட்டு வந்துடலாம். போகலாமா? ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்திருக்குறோம். பாருங்கள், இதுதான் எங்கள் பாட்டி வீடு. பாருங்கள், ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்குறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இவங்க தான் சித்தி. பார்த்தீங்கன்னா ராதாவின் லைஃப் ஸ்டைல் சேனல் வச்சுருக்குறாங்க. கீழே கொடுக்குறோம் பாருங்கள். ராதாவின் லைஃப் ஸ்டைல் சேனல் வச்சுருக்குறாங்க. இவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ சித்தி அவங்கள்ட்ட பாட்டி வீட்டில் ஆசீர்வாதம் வாங்கியாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேக்கா, போயிட்டுருக்கா? சரிக்கா, போயிட்டுருக்கா? ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ குழந்தைய கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம். பாப்பாவையும் பையனையுமே பாருங்கள். அவங்க வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட வச்சுட்டு அவங்கள நம்ம கொண்டு போய் ஸ்கூலில் போய் விட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம கோயிலுக்கு வந்திருக்கிறோம். ஏன்னா பிறந்தநாள் அன்றைக்கி நம்ம கோயிலில் போய் சாமி கும்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு பிறந்த நாளப்போ இந்த மாதிரி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் கும்பிட வைங்க, சாமி கும்பிட வைங்க. முதல்ல பெரியவங்க காலில் உழுக வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட வைங்க. ரொம்ப ரொம்ப அது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பாருங்கள், பையன் பாருங்கள் விழுந்து கும்பிட்றான் பாருங்கள் விநாயகரை. தோப்காரன் எப்படி போட்டான்னு பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாப்பா பையன் படிக்கிற ஸ்கூலுக்கு வந்திருக்கிறோம். அவங்க 2 பேர்த்து கொண்டு போய் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டு போட்டு நம்ம அப்படி போயிடலாம். பாருங்கள், பாப்பா கொண்டு போய் எங்கள் ஒய்ஃப் கூட போகிறாங்க பாருங்கள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு போட்டு நம்ம சாயந்தரம் கூட்டிகிட்டு வந்துடலாம். ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரத்துக்கு போகணும், எங்கள் ஒய்ஃப் வந்து வேலைக்கு போகணும். அதனால் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால் நாங்கள் கொண்டு போய் பாப்பா விட்டு போட்டு நம்ம ஸ்கூலுக்கு போய் விட்டு போட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் படிக்கிற எல்லா குழந்தைக்கும் சாக்லேட் கொடுத்து விட்டாச்சு, பாப்பா கொடுத்தாச்சு. பாருங்கள், நம்ம இப்போ வாங்க கேக் வெட்ட ஆரம்பிக்கலாம். வாங்க எல்லோரும் வாங்க. இன்றைக்கி நம்ம பாப்பாவுக்கு பர்த்டே. இங்கே பாருங்கள். பாப்பா ஹாய் சொல்லு. பாப்பாவுக்கு பாருங்க கேக் வாங்கியிருக்குது பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. நல்லா இருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் மாமா பையன்.
பாருங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க. மாமா பையனோட ஒய்ஃப் பாருங்க எல்லாம் வந்திருக்காங்க. குழந்தை பாருங்க அவங்க மாமா பையனோட குழந்தை. பேர் என்ன பேரு? மௌனிஷா பாருங்க. ஹாய் மௌனிஷா, இங்க பாரு. வீடியோ பாருங்க. ஹாய் சொல்லு. டான்ஸ் ஆடு. டான்ஸ். பாருங்க கேக் வெட்ட போற கொஞ்ச நேரத்துல கேக் வெட்ட ஆரம்பிச்சிருவோம். வாங்க கேக் வெட்டலாம். மெழுகுவத்தி வச்சு வாட்சி 6:30 மணி ஆகி போச்சு. தெரியும் 2 மணிக்கு 6 யாரு சிவானி இங்க பாரு. சிவானி தூரம் எடுங்க தெரியும். போதுமா அம்மா அப்பா கூட்டிட்டு அவங்களுக்கு பாசம் மலை அம்பட்டு பாசமாச்சு. தரிசனா நேத்து தான் சைக்கிள் சண்டை போட்டு கிடந்து. சாப்பிட்றேன் பாருங்க வருது எல்லாரும் வீடியோ எடுத்துக்கிட்டு நான் தான் எடுக்கிறேன் பாரு. வயசு பாப்பா நல்லா தள்ளிக்கா விடுபாப்பா. குழந்தையில கூட குழந்தை போட்டோம் என்ன பாப்பா இங்க ரொம்ப குறும்பு.
ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க சூப்பரா கேக்லாம் வெட்டியாச்சு. இங்க பாருங்க இந்த பூவை மட்டும் பாப்பா தனியா கேட்கலாம். பாருங்க பாப்பா பாருங்க கேக் சாப்பிடுற அப்படி. பாப்பா எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? இது பாருங்க எங்க அப்பா, அப்புறம் எங்க அம்மா, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க, அப்புறம் பத்தலக்கெல்லாம் வந்தாங்க. அப்புறம் எங்கள் மாமா பையனோட ஒய்ஃபு, அப்புறம் பாப்பா பையனோட ஒய்ஃப், அப்புறம் குழந்தை அவங்க குழந்தை இவங்க பாருங்க. பேர் என்ன பாபு? மௌனிஷா. பாருங்க மௌனிஷா இங்கே பாரு டான்ஸர் வீடியோ டான்ஸர் சூப்பராக கொண்டாடியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எங்கள் பாப்பா என்ஜாய் சூப்பராக கொண்டாடியாச்சு. சூப்பர் மக்களே. பாப்பா எப்படி இருந்தது பர்த்டே? நல்லா இருந்துச்சா? தம்பி எப்படி இருந்தது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரியாணி செஞ்சாச்சு. எங்கள் பாப்பாவுக்கு பர்த்டேக்கு பிரியாணி இன்றைக்கி செஞ்சுருக்குறோம். வாங்க எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் சிக்கன் பிரியாணி. இது பாருங்க மணமணக்கும் சிக்கன் பிரியாணி. ஆஹா அல்டிமேட். வாங்க சாப்பிடலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரியாணி வாங்க எல்லோரும் சாப்பிட போகிறோம். எங்கள் வீட்டில் இருக்கிற எங்கள் அம்மா, எங்கள் ஒய்ஃபு எல்லோரும் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம வீட்டில் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். பாப்பாவுக்காக இன்றைக்கி செஞ்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பா தூங்கிட்டா. அப்படி பாருங்க மணி 11 கால் ஆகி போச்சு. இன்றைக்கி எழுப்பி தான் கூட்டணும். எங்கள் பாப்பா பாருங்கள் தூங்கிட்டா. அப்படி இன்றைக்கி கொஞ்சம் எல்லாம் கேக்கெலாம் கொஞ்சம் வெட்டணும் லேட் ஆகி போச்சு. என்ன ஆச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எங்கள் வீட்டு கடிகாரம் இன்றைக்கி ஓடாமல் போயிடுச்சு. நானும் மணி ஆகலை, 6 மணி தான் நினச்சிட்டு இருந்தேன். 6:30 தான் நினச்சிட்டு இருந்தேன் மணி. ஏன்னா 6:00 முள்ளு இருந்து 6:00 நிப்பாட்டிட்டு இருந்தனால கடிகாரம் ஓடாமல் அப்படி நின்றுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் அதனால் நான் மணி 6:30 ஆயிருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் டைமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நானும் கறி எதுவும் வாங்கலை. எதுவுமே கேக்கு வந்தாச்சு. கேக்கு ஆர்டர் பண்ண கேக்கு வந்துருச்சு. பலூனு எதுவுமே வாங்கிட்டு வந்து வைக்கல. டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு எதுவுமே வாங்கலை. அப்புறம் பார்த்தா மணி 6:30 நினச்சிட்டு இருந்தா மணி பார்த்தா 8. செல்லில் பார்த்தா மணி 8. அப்புறம் பார்த்தா கடிகாரத்தில் செல்லு வந்து தீர்ந்து போச்சு. கடிகாரம் ஓடாமல் இருக்குது. அதுக்கப்புறம் தான் போய் எல்லாம் கறியெலாம் வாங்கிட்டு வந்து 8:30 மணிக்கு தான் கறியை வாங்கிட்டு வந்தேன். 8:30 மணிக்கு தான் கறியை வாங்கிட்டு வந்து பாருங்கள் எல்லாம் டெக்கரேஷன்லாம் பண்ணி 9 மணிக்கு தான் நம்ம கேக் வெட்டணும். வெட்டி முடிச்சாச்சு. இப்போ 9 மணிக்கு மேலே ஒரு 10 மணிக்கு தான் நம்ம செய்ய ஆரம்பித்தோம். மணி இப்போ 11 கால். பாருங்கள் என்ன பண்ணுறது. பாப்பா தூங்கிட்டா. அப்படி எழுப்பி தான் ஊட்டு வரணும் பாப்பாவுக்கு. எல்லோரும் எங்கள் பாப்பாவுக்கு வாழ்த்துங்க. வாழ்த்துன உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி லைவ் பண்ணோம். அத்தனை நல்ல உள்ளங்கள் வந்தீங்க லைவுக்கு. ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். 1000க்கு மேலே வந்துருக்குறீங்க. ரொம்ப நன்றி எல்லாத்துக்கு. வாங்க இன்றைக்கி பாருங்கள் சூப்பரான பிரியாணி. கறி பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். காட்டுறேன் பாருங்கள். பின்னாடி பேக் கேமரா காட்டுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அல்டிமேட்டாக வந்துருக்குது பிரியாணி. வீட்டில் இருக்கிற அரிசி தான் வச்சு செஞ்சுருக்குறோம். இங்கே பாருங்கள். ஆஹா கறி பாருங்கள். கறி அப்படியே சூப்பராக வந்துருக்குது. பஞ்சாட்டம் கறி பாருங்கள். ஆஹா யாருக்கு பிடிக்கும் பிரியாணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதான் இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ. எங்கள் பாப்பாவுக்கு இன்றைக்கி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றோம் நாங்களுமே. வாங்க ஏன்னா எங்கள் பாப்பா கேட்ட ஆசை, அதனால தான் செஞ்சுருக்குறோம். வாங்க எல்லோரும் சாப்பிடுங்க. ஓகே எங்கள் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி கேட்டா. இன்றைக்கி ஆசையாக கேட்டா. அதனால நீ என்ன இன்றைக்கி கேக்கு வெட்டக்கூடாதுன்னு இருந்தோம். எங்கிட்ட பார்த்தீங்கன்னா மணி கொஞ்சம் ப்ராப்ளம். அதனால் கேக்கு வெட்டக்கூடாது, கறி எடுத்து பிரியாணி செய்யக்கூடாது இருந்தோம். எங்கள் அம்மா வந்து துணி எடுத்து கொடுத்துட்டாங்க. நான் வந்து கேக்கு வாங்கிட்டேன். பார்த்தீங்கன்னா நான் அது ரெடி பண்ணி நான் வந்து கேக்கு வாங்கிட்டேன். காசு ரெடி பண்ணி கேக்கு வாங்கிட்டேன். ஆனால் பிரியாணிக்கு என்ன பண்ணாலும் யோசனை பண்ணேன். அப்புறம் பிரியாணிக்கு எதாவது ரெடி பண்ணி காசு ரெடி பண்ணி கறி வாங்கிட்டு வந்து வீட்டில் இருக்கிற அரிசி வச்சு அப்படியே செஞ்சுட்டு பிரியாணி. ஏன்னா எங்கள் பாப்பா பிரியாணி கேட்டுட்டா. அதனால் எங்கள் விடக்கூடாதான் நீங்கள் செஞ்சுருக்குறோம். பாப்பா பிறந்தநாள் அன்றைக்கி யாருக்காவது ஒரு 5 பேர்த்துக்காவது இல்லை ஒரு 10 பேர்த்துக்காவது அன்னதானம் பண்ணலான்ட்டு இருந்தோம். பட் எங்கள் மணி இன்றைக்கி ப்ராப்ளமானால கொஞ்சம் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அது கண்டிப்பாக அடுத்த வருஷம் கண்டிப்பாக பண்ணுவோம். நீங்களும் பண்ணுங்கள். ஜூலை 4ஆம் தேதி என் பையனுக்கு பர்த்டே வருது அடுத்த மாதம். அதனால் அப்போ முடிஞ்சால் பண்ண பார்க்குறேன். இல்லைன்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் நான் பண்ணுறேன். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்க பர்த்டே அன்றைக்கி ஏதாவது இல்லாதவங்களுக்கு சாப்பாடு ஒரு 5 பேர்த்துக்கு 10 பேர்த்துக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள் சொல்லிக்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிறப்பாக முடிஞ்சுது. இல்லை எங்கள் பாப்பா பர்த்டே சிறப்பாக முடிஞ்சுது, சூப்பராக முடிஞ்சுது. நீங்கள் எல்லோரும் எங்கள் பாப்பாவுக்கு வாழ்த்துங்க. எங்கள் பாப்பாவுக்கு வந்து 1000 வருஷம் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். எல்லோரும் சப்போர்ட் பண்ண அனைத்து உள்ளவர்களுக்கும் நன்றி சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.